guys, once again welcome back to our YouTube channel. So இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலா நடக்க போற virtual knockout. So actually it's going to be the virtual knockout between Delhi Capitals and Chennai Super Kings. So இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது தரமான ஒரு ஸ்குவாட் அண்ட் ஆல்சோ தரமான ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆடினாதான் இந்த மாதிரி ஜெயிக்க முடியும். ஏன்னா போத் டீம்ஸ் லைக் கோயிங் டு பி இன் ஒன் சிச்சுவேஷன் வேர் கண்டிப்பா இந்த மாதிரி ஜெயிச்சாதான் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு டீமே இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த பிளாக் பஸ்டர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சென்னை சூப்பர் கிங்ஸ் டேக்கிங் ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஆல்சோ இன் அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஸோ இந்த மேட்சோட ப்ரிவ்யூ அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ எவ்வளோ அடிச்சா இந்த டீம் போதும் அண்ட் எவ்வளோ யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி அந்த மேட்ச்ல பார்ப்போம், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. So ரித்து, இந்த மேட்சோட இனிஷியல் தாட்ஸ் என்ன நினைக்கிற இந்த மேட்ச் பத்தி? நீங்க வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டீங்க விர்ச்சுவல் நாக் அவுட்னு. கண்டிப்பா நாளைக்கு எந்த டீம் தோக்குதோ அந்த டீம் வந்து அவுட் ஆஃப் தி கண்டென்ஷன் தான் பிளே ஆஃப்ஸ் பொறுத்த வரைக்கும். கன்ஃபார்ம் வந்து இந்த மேத்தமெட்டிக்கலி பிசிக்கலி இந்த வந்து சயின்டிபிக்கலி அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகுது. நாளைக்கு தோக்குறவன் அவுட் டோர்னமெண்ட் தான் கன்ஃபார்மா. வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நினைக்கிற மேட்ச். வெயிட் பண்ணி பார்க்க. ஓகே, ஸோ ஆக்சுவலா நம்ம லைக் இனிஷியல் தாட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வி கோயிங் டு லைக் பிச் ரிப்போர்ட் படி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நடக்குது அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 3 to 4 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. லைக் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டீம்ஸ் வந்துட்டு அந்த 160 to 180s தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு லாஸ்டா நடந்த டிசி மேட்சும் சரி 75. ஸோ அது வந்துட்டு பிச் வந்து கொஞ்சம் லைக் அன்ஈவனா தான் இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மேட்ச்ல நீ வந்துட்டு எவ்வளவு அடிச்சா போதும்னு நினைக்கிற வின்னிங் ஸ்கோர்? இல்ல 205 கன்ஃபார்ம் அடிச்சுதான் ஆகணும். வின்னிங் ஸ்கோர் 205 கன்ஃபார்ம் அந்த கிரவுண்ட்ல வந்துடணும். இப்படிதான் வந்து அதுங்க மிக்ஸ்டா இருக்கு அன்ஈவனா இருக்குன்ற மாதிரி சொன்னாலும் ஒரு குட்டி கிரவுண்ட் தான் அது. அது வந்து ரன்னிங் பாரடைஸா தான் இருந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. அது என்னன்னா வந்து நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒன்னு ஈவினிங் மேட்ச், ஆஃப்டர்நூன் மேட்ச் ஒன்று நடந்தது. இன்னொரு மேட்ச் தான் உங்களுக்கு நைட் மேட்ச்ன்றது. ஸோ அது எதுவும் பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. 205 வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரா இருக்கும். பிளஸ் ஒரு 10 ரன்ஸ் ஆர் 15 ரன்ஸ் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு குஷனும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த லைக் இந்த பிச்சு நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு மும்பை டிசி நடந்திருக்கு. அதுல டிசி கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச் தான். ஸோ அதுலயும் 160 தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச்ல வந்துட்டு அந்த மில்லர் ஒரு தேவையில்லாம ஒரு ரன் ஓடாம தோப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மேட்ச்மே வந்து 210 அடிச்சிருக்காங்க ஜிடி. அண்ட் இன் ரிப்ளை டிசி வந்துட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது. ஸோ சேஸ் பண்ணவும் முடியுது இந்த பிச்சில் ஈஸியா. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் லைக் இந்த நடந்த 4 மேட்ச்லுமே சேசிங் பண்ணியும் ஜெயிச்சிருக்கு. பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும், லைக் ஆர்சிபியா இருக்கட்டும், டிசி அந்த ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கட்டும், அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் இந்த மில்லர் வந்து தேவலாம் முட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலா வந்து சேசிங் கிரவுண்ட் தான் தோணுது. ஸோ டாஸ் ஜெயிச்சா வந்துட்டு எந்த கேப்டனா இருந்தாலும் சேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சேஸ் தான். ஓகே, ஸோ நம்ம லைக் பிச் ரிப்போர்ட் பத்தி லைக் பேசியாச்சு. ஸோ ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறியா சிஎஸ்கே சைட்ல? ஃபர்ஸ்ட் நம்ம டெல்லில இருந்து வருவோம். டெல்லில இருந்து வரியா? சிஎஸ்கே எதுவும் இல்லையா அப்போ? சரி, ஓகே, நம்ம டெல்லி பக்கம் வந்து வருவோம். டெல்லியில ஏதாவது பிளேயிங்ல சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறியா இந்த மேட்ச்ல? டெல்லியில வந்து பிளேயிங்ல பெருசா சேஞ்சஸ் இருக்காதுதான் எதிர்பார்க்கறேன். லுங்கி இங்கிடி ஃபிட்டா இருந்தாருன்னா அவர் உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். லுங்கி இங்கிடி அப்படியே உங்களுக்கு டெக்கின் ஆவாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க கரெக்டான காம்பினேஷன் தான். அசுதோஷ் சர்மா கரெக்டா ஆடுறாங்க, நம்ம நிதிஷ் ராணா ஆடுறாங்கன்ற போது கரெக்டான காம்பினேஷனா தான் இருக்கு. ஒரு சாலிட் டீமா தெரியாங்க. ஸ்டார்க்கும் வந்திருக்காரு, ஆன் ரிட்டனே வந்து 3 விக்கெட் எடுத்து சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ வந்து அவங்க டீம் ஒரு வெல் பேலன்ஸ் மிஷினா தான் தெரியுது. டேவிட் மில்லரை வந்து இம்பாக்டா வச்சிருந்தாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணாம டேவிட் மில்லர் கன்ஃபார்மா நீங்க லெவல் பிளேயிங்ல ஒன்று ஆடி ஆகணும். அதை மட்டும் நான் அந்த 2 சேஞ்ச் எதிர்பார்க்கறேன் வீடியோ. ஸோ ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த டிசில எனக்கு தெரிஞ்சு அவங்க முகேஷ் குமார் உள்ள கொண்டு வரணுமோ எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மேட்ச். ஸோ ஆக்சுவலா அவருக்கு வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு அவரை போன மேட்ச் உட்கார வச்சாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் மட்டும் 19 மேட்சஸ் ஆடி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த ஸ்டேடியம்ல. ஸோ ஆக்சுவலா யூ வில் பி லைக்
கைண்ட் ஆஃப் கேம் சேஞ்சர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க வந்துட்டு லைக் அவரை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க பண்ணீங்கன்னா மட்டும் தான் டேவிட் மில்லர் எடுத்துன்னு வர முடியும். ஸோ நீங்க டேவிட் மில்லர் பதிலாக நீங்க தேவையில்லாம திரும்ப வந்துட்டு கைல் ஜேம்சன் போனீங்கன்னா ஸோ நீங்க டேவிட் மில்லர் உட்கார வச்சு ஆகணும். ஸோ டேவிட் மில்லர் கொண்டு வந்துட்டு லைக் அதாவது முகேஷ் குமாரே எனக்கு தெரிஞ்சு உள்ள கொண்டு வரலாம் கைல் ஜேம்சன் பதிலா. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸோ ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட் போவோம். அண்ட் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல லாஸ்ட் மேட்ச் திரும்ப ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வந்துச்சு. ஸோ ராமகிருஷ்ணா கவுஸ் இஸ் அவுட் ஆஃப் ஐபிஎல். ஸோ அவர் ஆடின ஒரே ஒரு மேட்ச் ஆடினாரு. அவர் நல்லாவும் ஆடினாரு. நல்லா ஆடிட்டு ஆக்சுவலா அந்த அந்த ஒரு தேவையில்லாத ஒரு இன்ஜுரி கன்சர்னால அவரும் திரும்பி வெளியே போயிட்டாரு டோர்னமெண்ட் விட்டு. ஸோ ஆக்சுவலா என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க சிஎஸ்கே? ஒரு ஃபோர்ஸ் சேஞ்சா என்ன நடக்கும்? ஃபோர்ஸ் சேஞ்ச் முன்னாடி வந்து கண்டிப்பா இந்த சேஞ்ச் அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணணும். நான் ஒரு சேஞ்ச் சொல்ல போறேன். அகில் ஹுசைன் வந்து கன்ஃபார்ம் நீங்க 11ல ஆடி ஆகணும். கண்டிஷன்ஸ் இருக்கோ இல்லையோ நீங்க அகில் ஹுசைன் கன்ஃபார்ம் ஆனதும் அகில் ஹுசைன் நூர் அகமது ரெவிஸ் ஓவர்டன் இவங்க 4 பேர் தான் அவங்க ஃபாரின்ல தான் இருக்கணும். இவங்க 4 பேருமே ஸ்டார்டிங் லெவன்லயே இருக்கணும். அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர்ல வைக்கிறப்பா இருக்காம 4 பேரும் ஸ்டார்டிங் லெவன்லயே கண்டிப்பா இருக்கணும். அதனால நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்ப எந்த லெவன்ல போ ராமகிருஷ்ணா கோஸ் இல்லன்னு சொல்லிட்டீங்க நீங்க. சோ அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்னை வந்து எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன், நீ கரெக்டா இல்லைன்னு சொல்லுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் ஓப்பனிங். நம்பர் 3 உர்வில் பட்டேல். நம்பர் 4 டெவால் பிரவேஷ். நம்பர் 5 சிவம் தூபே. நம்பர் 6 சஃப்ராஸ் கான் ஆட வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கு என்ன தோணுது. ஓகே. நம்பர் 7 உங்களுக்கு கார்த்திக் சர்மா இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. நம்பர் 7 இப்ப நான் வச்சுக்கிறேன். 8ல வந்து ஓவர்டன். 9ல நூர் அகமது. 10ல உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி. அண்ட் 11 வந்து உங்களுக்கு அந்த ராமகிருஷ்ணா கோஷ் பதிலா யார் ஆட போறாங்கன்றத இப்ப கேள்வியா இருக்கு. ராமகிருஷ்ணா கோஷ் பதிலா எனக்கு தெரிஞ்சு இப்ப பிரசாந்த் வீர போன மேட்ச் ஆடினாங்க. மேபி வந்து பிரசாந்த் வீர ஆடுறாங்களா அப்படி இல்ல வெளில இருக்க ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தா வந்து பெருசா எந்த ஃபாஸ்ட் பவுலரும் எனக்கு இருக்கா மாதிரி தெரியல. சோ வந்து அவங்க இப்ப யார ஆடுவாங்க அப்படின்றது எனக்கு கெஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா ஏதாச்சும் எதை கொண்டு வருவாங்கன்னு? இல்லையே, அதான் குர்ஜப்ரீத் சிங் இருக்காரு, அவரை கொண்டு வந்துடலாம்ல. எதுக்கு நான் தேவையில்லாம பிரசாந்த் வீரையும் உள்ள கொண்டு வந்து சர்ஃப்ராஸ் கானை உள்ள கொண்டு வந்து பவுலிங் வீக் ஆயிடுது. நீ வந்துட்டு சர்ஃப்ராஸ் கரெக்டா சொன்னீங்க. சர்ஃப்ராஸ் கான் பிரசாந்த் வீர் அப்படின்னு பாக்கும்போது பிரசாந்த் வீர் பதிலா சர்ஃப்ராஸ் கான் ஆட வச்சு நீங்க சொல்ற மாதிரி அப்பதான் இந்த ராமகிருஷ்ணா கோஷ் பதிலா குர்ஜப்ரீத் சிங் ஸ்டார்டிங் பண்ணா பேலன்ஸ் சைடா இருக்கு. கரெக்ட் தான். இதுதான் அவங்க பண்ணணும். அவங்க ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ அகில் ஹுசைனை கன்ஃபார்ம் 11ல ஆடி ஆகணும். ஸ்டார்டிங் 11ல ஒரு பேர் இருக்கணும். சோ ஆக்சுவலா அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரசாந்த் வீர் பதிலா ஆக்சுவலா பவுலிங்ல அகில் ஹுசைன் சுட் கம் இன். சோ அதை அவங்க பண்ணுவாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு கார்த்திக் சர்மா தான் இம்பாக்ட் பேரை வந்தாரு. சோ சர்ஃப்ராஸ் கான் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைன் ஃபிட்டின் ஆயிட்டானா சர்ஃப்ராஸ் கானுக்கு அங்க இடம் இல்லையா? ஆக்சுவலா கார்த்திக் சர்மா தான் வந்துட்டார்ல டீம்ல. இல்ல நான் தான் சொல்றேனே, நீங்க கார்த்திக் சர்மாவா இல்ல வந்து இதுவான்னு சொல்லி இம்பாக்ட் பிளேயர்ல தான் வைக்க சொல்றேன். சோ அதான் அந்த இம்பாக்ட் பிளேயர்ல தான் மேபி சர்ஃப்ராஸ் கான் இருப்பாரு. அண்ட் இன் கேஸ் அந்த டக்குன்னு விக்கெட் ஊந்துச்சுன்னா மேபி அந்த லைக் லாஸ்ட் மேட்ச் ஜிடி கூட பண்ணி பண்ணுவாங்களோ தோணுது. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டஃபில் பண்ணுவாங்களான்ற தெரியல. பட் ஆனா இந்த ஸ்குவாட் ஆக்சுவலா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க ஒரு மேட்ச் ஒரு சேஞ்ச் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் அவர் என்ன பண்றாருன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஆக்சுவலா இந்த ஐபிஎல்ல. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பிளேயிங் லெவன் பத்தி பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைக் கேம் சேஞ்சர் மூமெண்ட் வருவோம். ஸோ யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடே வரேன். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்ல யார் வந்துட்டு லைக் டேஞ்சரஸா இருப்பாங்கன்னு தோணுது டிசிக்கு? சஞ்சு சாம்சன் கன்ஃபார்மா. ஒரு சின்ன கிரவுண்டு, போன மேட்சும் பெருசா அடிக்கல, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதுவும் இல்லாம கன்ஃபார்மா ஒரு பிக் ஸ்கோர் நாளைக்கு அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கறேன். அவர் பேர்ல வந்துட்டு 2 மேட்ச் எழுதியாச்சு, இன்னும் 2 மேட்ச் எழுதணும்ன்றியா? இந்த மேட்சும் வந்துட்டு 2 மேட்ச் இருக்கு. அந்த ஆக்சுவலா வந்துட்டு அவர் அந்த ரிவர்ஸ் பிக்சர்லயும் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு அந்த மொமெண்டம் கொண்டு வந்தாரு அந்த மேட்ச்ல. சோ அந்த மேட்ச் தான் வந்துட்டு அந்த 3 மேட்ச் தோத்துட்டு அந்த ஒரு கம்பேக் கொடுத்த மேட்ச்ல he stood up in that match. அண்ட் நீ வந்துட்டு அவரை வந்துட்டு கேம் சேஞ்சரா பிக் பண்ற. சோ பேட்டிங்ல வந்துட்டு சஞ்சு சாம்சனா இல்ல பவுலிங்ல யாராச்சும் இருக்காங்களா? பேட்டிங்ல சஞ்சு சாம்சன் எடுத்துருக்கேன். ஓகே, சோ பவுலிங்ல அப்போ யாருன்னு சொல்ற சிஎஸ்கேக்கு? பவுலிங்ல நான் ஏன் இவர் எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப ஆச்சரியமா பாக்கணும். நான் இதான் எடுக்க போறேன், ஜேமி ஓவர்டன்.
அவருதான் வந்து நீங்க என்னதான் அன்சுல் கம்போஸ் நூறாக மாதிரி பார்த்தாலும் ஜேமி ஓட்டன் இஸ் ஸ்டாண்ட் அவுட். அவங்க வந்து சிஎஸ்கே வந்து இந்த டோர்னமெண்டே வந்து அவர் வந்து தோத்த மேட்ச்ல கூட வந்து ஒரு ஃபைட் காமிச்சாரு, ஒரு இது பண்ணது பாத்தீங்கன்னா ஜேமி ஓட்டன் தான். நான் ஜேமி ஓட்டனுக்கு போடுறேன். நீங்க போன மேட்ச் கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சைடு வந்து வச்சு இடின்னு இடிச்சாரு, 150 போடுறாரு. அதான் ஹர்திக் பாண்டியா 4 ரன் கொடுத்தாரு. அந்த 4 ரன் போய் அவர் அடிக்க முடியாம தான் அடுத்த ஓவர்ல அன்சுல் கம்போஸ் டார்கெட் பண்ணி போய் விக்கெட் எடுக்கிறார். அன்சுல் கம்போஸ் போது ஜேமி ஓட்டன் இஸ் வெரி வெரி கீ. அண்ட் அதனால ஜேமி ஓட்டனை பிக் பண்றேன், அந்த சஞ்சு சாம்சனை பிக் பண்றேன். ஸோ ஆக்சுவலா ஜேமி ஓட்டன் அந்த போன மேட்ச் நீ சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா திணறினாரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த சொல்லுவாங்கல்ல டேண்டமா போடும்போது ஒருத்தருக்கு விக்கெட் உழாது, இன்னொருத்தருக்கு விக்கெட் ஊந்துனே இருக்கும்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஜேமி ஓட்டனுக்கு நடந்துட்டு இருக்கு. ஜேமி ஓட்டனுக்கு விக்கெட் உழ மாட்டேங்குது, பட் ஆனா அவர் போடுற பவுலிங்கால தான் அந்த இன்னொருத்தருக்கு விக்கெட் உழுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலரா திகழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அதுவும் வந்துட்டு போன அந்த ரிவர்ஸ் பிக்சர்ல தான் அவரும் ஃபார்முக்கு வந்தாரு. லைக் சிஎஸ்கேக்கு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த மேட்சும் திரும்பி எடுப்பாரு நீ ப்ரெடிக்ட் பண்ற கரெக்டா? ஸோ யூ ஆர் கோயிங் வித் சஞ்சு சாம்சன் அண்ட் லைக் ஜேமி ஓட்டன் எடுப்பாருன்னு கூட சொல்ல, ஆனா அவர்தான் நான் பிக் பண்றேன். கேம் சேஞ்சர்னு பாக்கும்போது இப்போ விக்கெட்டுக்கான அவசியம் இல்ல. இப்போ வந்து ஒரு 4 ஓவர் போட்டு 20 ரன் கொடுக்காருன்னா கூட ஒரு கேம் சேஞ்சர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அதனால ஜேமி ஓட்டன் பிக் பண்றேன். ஓகே, ஸோ ஆக்சுவலா டிசி பக்கம் வருவோம். டிசி பக்கத்துல நீ யார் சொல்லுவ? டிசி பக்கம் வந்து நான் யாரை பிக் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் பவுலருக்கு போறேன். பவுலர் வந்து கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் தான் எடுக்கிறேன் நான். அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தாருன்னா கன்ஃபார்ம் டிசிக்கு வந்து அது நல்ல பாசிட்டிவா அமையும். அது மாதிரி பேட்டிங்னு பார்க்கும்போது நான் வந்து பதும் நிஷகாவே எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பதும் நிஷகா வந்து போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு பிளிட்ஸ் காமிச்சாரு. கேஎல் ராகுல் தான் நடிப்பாரு. ஆனா வந்து பதும் பாத்தீங்கன்னா போன மேட்சும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பும்ராவை வந்து டேக் ஆன் பண்ணது எல்லாமே வந்து பதும் நிஷா சாரி பும்ரான்ற பாருங்க யாரு வருது சரி அந்த கடைசி மேட்ச் டேக் ஓவர் பண்ணது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பதும் நிஷகான் தான். ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து அந்த ஃபிளைஸ் கூட ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் டேக் ஓவர் ரெண்டும் போது பதும் நிஷகா எடுக்கிறேன். அவரு ஒரு விக்கெட்டும் அவரோட பேட்டிங் கீயா இருக்கும் டிசி. சோ ஆக்சுவலா என்னோட லைக் கேம் சென்ஸா இருப்பாங்கன்னா லைக் டிசி பக்கம் ஃபர்ஸ்ட் வரேன். ஸோ நீ சொன்ன மாதிரி அக்ஷர் படேல் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அக்ஷர் படேல் ஒரு ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பயங்கரமா இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாடும் அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் வந்து 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு அக்ஷர் படேல் கிட்டே. ஸோ அந்த அந்த இது இருக்கு. அண்ட் ஆல்சோ டெவால் ப்ரூயிஸும் பாத்தீங்கன்னா அக்ஷர் படேல் கையில தான் நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த ஸ்பின் சோக்குன்னு நடக்கணும்னா அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் முடியும். ஏன்னா இந்த சைட்ல வந்து லைக் ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான் நிறைய பேர் லைக் ஸ்ட்ரென்த் பவர்ஃபுல்லான லைக் ஸ்பின்னர் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து வில் பி த கீ இன் திஸ் மேட்ச். ஸோ அவரை நான் கேம் சேஞ்சரா எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்ல சிஎஸ்கே சைடு பாத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் வித் டெவால் ப்ரூயிஸ். ஸோ ஆக்சுவலா டெவால் ப்ரூயிஸ் வந்து கடைசின்னு இல்லை, ஆக்சுவலா அவர் ஸ்டார்ட் பண்ண விதம் வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு. பட் போக 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 அவர் ஃபார்ம் கொஞ்சம் டிப் ஆயிட்டே வருது. And also I am thinking like Deval Buis will step up in this match. So actually அவர் வந்துட்டு அந்த எப்படி சொல்றது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ஆடக்கூடிய அளவுக்கு அவர் மெச்சூரிட்டி வரல. ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு எனக்கு என்னமோ ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவால் ப்ரூயிஸ் will put a partnership and Deval Buis will hit more runs compared to others in this match. So I am going with Deval Buis. And also bowlingல பாத்தீங்கன்னா டிசிக்கு அக்ஷர் பட்டேல். So these two players I am picking as a game changers. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு கடைசி செக்மெண்ட் போயிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற? ஸோ உன்னோட லைக் ஆராய்ச்சி அண்ட் ஸ்டாட்ஸ் படியே போயிடு. பாத்தீங்கன்னா டாப் 3 வச்சு பார்க்கும்போது நீங்க வந்து கேஎல் ராகுல் சஞ்சு சாம்சன் இருக்காங்க, அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் பதும் நிஷகா இருக்காங்க. கேஎல் ராகுல் இஸ் கிளாஸ், அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து செம்ம ஃபார்ம், அவரும் வந்து ஒரு கிளாஸ் பிளேயர், ஈவன்லி பாலிஸ்ட். அதே மாதிரி நிஷங்கா வந்து பாத்தீங்கன்னா 50 அடிச்சு நல்ல சரியான 50 அடிச்சுட்டு வராரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பேக் டு பேக் 50 அடிச்சுட்டு வராரு. ஸோ வந்து அந்த எட்ஜ் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு இது இருக்கு. நம்பர் 3 பாத்தீங்கன்னா உர்வில் பட்டேல் ஃபெயில் ஆயிருக்காரு, ஒரு 2 மேட்ச் தான் ஆடிருக்காரு. அங்க நிதிஷ் ராணா ஆடும்போது பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்காருன்ற போது இந்த டாப் 3 அந்த பார்க்கும்போது அது ஈவன்லி பாலிஸ்டா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நீங்க பவுலிங்னு பார்க்கும்போது மிச்சர் ஸ்டார்க் போன மேட்ச் வந்து சூப்பரா போட்டாரு. அதே மாதிரி வந்து குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. அக்ஷர் பட்டேலும் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. ஆனா தூரம் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டு போன மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. கிலோசியன் நியூரா டேண்டம்னு பார்க்கும்போது அந்த ஸ்பின்னேஜ் என்னவோ எனக்கு இவங்களுக்கு இருக்கோ
கரண்ட் ஃபார்ம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால வந்து அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பினிஷர்ஸ்னு பார்க்கும்போது இங்க தூபே, எவர் பிரவேஷ் இருக்காங்க, அங்க கிறிஸ்டன் சப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் இருக்காங்க. டேவிட் மில்லர் அண்ட் கிறிஸ்டன் மில்லர் ஒரு மேட்ச் ரீச்சே கொடுத்திருக்காங்க. இங்க வந்து தூபேக்கும் சரி பிரவேஷ்க்கும் சரி அந்த அளவுக்கு பேட்டிங் கிடைக்கல. ஆனா அந்த ஃபயர் பவர்னு பார்க்கும்போது இங்க வந்து டக்குன்னு 2 பேர் தான் இருக்காங்கன்னு முடிஞ்சிருது. ஆனா சிஎஸ்கே பார்க்கும்போது கோல்டன் வராரு, அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் ஒரு கார்த்திக் சர்மானும் போது கொஞ்சம் டெப்த் உங்களுக்கு இருக்கா மாதிரி இருக்கு. சோ வந்து எப்படி பார்த்தாலும் வந்து எல்லாமே நெக் டு நெக் தான் இருக்கு. இந்த ஸ்பின் எட்ஜ் மட்டும் உங்களுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது. மாதிரி கரண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்பையை தோக்கடிச்சுட்டு வராங்க, ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்காங்க, எய்கோனா ஃபார்ம்ல இருக்காரு. சோ வந்து நான் வந்து சிஎஸ்கே கேஸ் தானே, ஐ கோயிங் வித் சிஎஸ்கே ஃபார் 54 and giving DC 46% chances. ஓகே. ஸோ ஆக்சுவலா உன்னோட ப்ரெடிக்ஷன் சும்மா தரமா கொடுத்துருக்க ஒரு பிளேஸும் கம்பேர் பண்ணி. ஸோ ஆக்சுவலா நான் வந்துட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் தரேன். ஸோ ஆக்சுவலா நான் வந்துட்டு டிசி வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த மேட்ச் ஏதோ ஒரு அப்செட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. அண்ட் ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்க அந்த சென்னையில ஆடும்போது டிஸ்டன்ஸ் அப்ஸ் வந்துட்டு அந்த டைம்ல அவுட் ஆகலனா கூட எனக்கு என்னமோ டிசி would have got into that match. ஸோ அவங்க நல்லா ஃபைட் பண்ணாங்க அந்த மேட்ச். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் இந்த மேட்ச் வந்துட்டு தே வில் டேக் ரிவெஞ்ச் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மேட்ச்ல கேஎல் ராகுல் ஆல்சோ வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் திஸ் மேட்ச். ஆனா கண்டிப்பா சொல்லியே ஆகணும், ஏன்னா அவர் கடைசியா சொல்லுங்க கியூடா. சொல்லிடுறேன், அக்யூரேஷன் ஆடலனா சென்னை ஜெயிக்கிறது கஷ்டப்படுவோம் கன்ஃபார்ம். அதையும் எப்பயும் முன்னாடியே சொல்லிடுறேன். சோ அதான் அது நம்ம என்ன ஸ்குவாட் சொல்லி அதை வச்சுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் அது மேட்ச் நடக்கிறது நம்ம கையில இல்ல. பட் ஸ்டில் அந்த ஸ்குவாட் அவங்க ஆடினாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. யா. ஸோ அண்ட் ஆல்சோ நான் கேஎல் ராகுல் வந்துட்டு இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேல மட்டும் செட் ஆயிட்டாருன்னா அந்த அந்த பஞ்சாப் கூட அந்த 150 அதுல பாதியாச்சும் அடிப்பாரு. அவர் மட்டும் செட்டில் ஆயிட்டாருன்னா. ஸோ அவரை தூக்குறதுன்றது கஷ்டம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பவுலிங்ல பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அகேன்ஸ்ட் வந்துட்டு அந்த டாப் 2 இருக்காங்கல்ல, சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டே வராது. அவர் ஃபுல்லா பேக் ஃபுட் அடிக்கக்கூடிய பவுலர். ஸோ ஆனா மிச்சல் ஸ்டார்க் வந்து நீ ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்தாதான் ஆட முடியும், இல்லைன்னா அவர் வந்துட்டு பக்காவா போட்டு லைன் லென்த் போட்டுருவாரு. அண்ட் ஆல்சோ கேக்வாடுங்க பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் பேசுறதுனாலே அவர் கொஞ்சம் லைட்டா தட்டிடும். ஸோ எனக்கு என்னமோ அந்த ஓப்பனிங் இதுவும் ஸ்டார்க்கு இருக்கனால I feel Stark will get the 2 openers very quickly. And also அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா I think DC will win this match. And also I'm giving for 53% for DC compared to CSK. What is your thoughts on this? இல்ல நீங்க எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டா நேல் பண்ணீங்க. அதான் நானும் சொல்லிட்டேனே, இப்ப இதெல்லாம் நம்ம நடந்தா இப்படி ஆகும் தான் சொல்றோம். இது நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது, உங்களால சொல்ல முடியாது. நம்ம தாட்ஸ் அண்ட் வியூஸ் தான் நம்ம கொடுக்குறோம். 2 பேருமே நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம், ரிவ்யூவோட வந்து எல்லாரையும் சந்திக்கலாம். ஓகே. யா. சோ நம்ம எல்லாமே பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ வந்துட்டு எனக்கு என்னமோ நல்லா இருக்கும்னு தோணுது, ஏன்னா மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மக்களே இந்த மேட்ச் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா இருந்தா இந்த மேட்ச் மேபி நீங்க வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்துடலாம், இதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களான்னு இந்த மேட்ச்க்கு அப்புறம். சோ பொறுத்து பார்ப்போம். சோ அது வரைக்கும் நாங்க இந்த மேட்சோட ரிவ்யூ பத்தி நெக்ஸ்ட் நாங்க போடுவோம். சோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். அண்ட் ஆல்சோ பை டு எவ்ரிவன். சோ நாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். பை பை.